Hey guys, welcome back. நம்ம ஷாஃபி ஜோன் சேனல்ல இருந்து வந்திருக்கிற சீரியல் கொடுமைகள் அதுக்கு தான் நம்ம ரியாக்ஷனை போட போறோம். ஃபைனலி இனியாக்கு நியாயம் கிடைச்சிருச்சுடா அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம அந்த இனியா வந்த அந்த என்ன பாக்கியலட்சுமி அது முடிய போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனியா பண்ணின கொலையை அவங்க அப்பா ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போற மாதிரி ப்ரோமோ எல்லாம் காட்டினாங்க. இப்ப என்னன்னா தம்ப்நெயில்ல இனியாக்கும் அந்த மொட்டை மாடியில ஒரு பையனோட மாட்டிச்சு அந்த பையனுக்கும் கல்யாணம் போல இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும். ஸோ இனியாக்கு இரண்டாம் கல்யாணத்தை நன்றாக பண்ணி வச்சுட்டாங்க. அதோட சீரியல் முடியுதுன்னு நினைக்கிறேன். வாங்க இன்னைக்கு சீரியல் ரோஸ்ட்ல ஒரு சீரியலுக்கு ஸ்வாகா போடணும். உள்ள போய் பார்த்துடலாம். இது ஒரு 17 minutes வீடியோ வரதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். கலெக்டர் ஆகாசுக்கு உண்மையா பாப்பாவை கொடுப்பீங்களாமா? ஃபேமிலி ரோஸ் அடிச்சிட்டு வருவான் கபில. உங்க அப்பா வந்து தெரியுமா உங்களுக்கெல்லாம்? என்னமா ரெடியா? ரெடி சார். அச்சே தாலிய வாங்கி கட்டறா. எஸ்வி சேகர் தானே அவருக்கு கல்யாணமா சீரியல்ல? என்னங்க இந்த சீரியல்ல தான் நான் பொண்ணை தேடிட்டு வர வரைக்கும் வீட்டை வச்சுக்கன்னு எழுதி கொடுத்துட்டு போறாங்க. அவர் தாலியை ஆல்ரெடி இப்படி கோர்த்து இப்படி வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வந்து தலையை விட்டா கல்யாணமா? அது தானா வந்து போறது இல்ல ஒருத்தர் தட்டி விட்டாரு இப்படி ஒரு தாத்தா. அங்க பாரு வழக்கம் போலதான் எக்கச்சக்கமான தரமான சிறப்பான கண்டென்ட்லாம் மாட்டிருக்கு. வரிசையா பார்த்தலாமா? முடிச்சிடலாமா? ஸோ ஃபர்ஸ்டா பிரணவேஷ் கார்த்திகேயன் அப்படிங்கிறவர் மட்டும் கிடையாது. அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆன டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் எக்கச்சக்கமான பேர் கமெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த லேட்டஸ்ட் எபிசோட்ல போய் பாருங்க, பயங்கரமான கிரிஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க என்னன்னு பாத்துருவோம். சூப்பர் கிரிஞ்சி. இந்த மாதிரி கிரிஞ்சி நான் பார்த்து வரலங்க. மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர். என்ன போட்டோ இது? இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட்ல அவரோட பொண்ணு வந்து கேட்கும்ல இந்த வீடை வித்துறலாம் அப்பான்னு. அப்ப அந்த வீடை விற்க முடியாததுக்கு காரணம் சொன்னாரு. அப்ப அது உங்க பொண்ணு தானே? இப்ப இப்படி கல்யாணம் பண்ணீங்க வேற ஒரு பொண்ணு? உங்களுக்கு இது ரெண்டாவது கல்யாணமா? ஆக்சிடென்டல் கல்யாணமா? என்ன சார் எஸ்வி சேகருக்கு அந்த வாழ்க்கை பாரு. சீரியல் வரலாற்றிலேயே மீனாட்சி சுந்தரம் மாதிரி ஒரு கருப்புள்ள சீரியலை நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம சுந்தரம் இருக்காருல்ல, அவருடைய ஹவுஸ் ஓனர் பொண்ணு தொலைஞ்சிடும். அப்ப அந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுவாப்ல, என் பொண்ணை தேடுறதெல்லாம் செகண்டரி தான், ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ப்ரியாரிட்டினா சுந்தரம் வந்து வாடகை வீட்டுல இருக்காப்ல அப்படி இருக்க கூடாது, என் வீட்டுக்கே சொல்லிட்டு சுந்தரம் பேர்ல அந்த வீட்டை எழுதி வச்சுட்டு அந்த ஊரை விட்டே போயிருவாரா? இந்த வீட்டோட பத்திரம் எல்லாம் உங்க பேர்ல எழுதி மாத்தி வச்சிருக்கேன். என்னைக்கு இருந்தாலும் இந்த சொத்து உங்களுடைய தான். சூப்பர். அப்படி சொத்தை எழுதி கொடுத்துட்டு பொண்ணை தேடி போன புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஆண்டி வெளியே ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ராமகிருஷ்ணனும் அவரோட வைஃபும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. பேமெண்ட் அமுக்கிட வேண்டியதான். சுந்தரத்துக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். அது என்னன்னா, தொலைஞ்சு போன பொண்ணு கஸ்தூரி திரும்பி வந்தா என் பேர்ல எழுதி வச்ச சொத்தை அந்த பொண்ணு பேர்ல எழுதி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா இப்ப அந்த தாலிக்குள்ள தலைய பூத்துன பொண்ணு தான் தொலைஞ்சு போன கஸ்தூரின்னு சொன்னீங்க. கட்டுப்பாயிரும் எனக்கு. அவருக்கு வீட்டையும் கொடுத்து பொண்ணையும் கொடுக்கணுமா? நல்லா இருக்காரு. பொண்ணு சின்ன வயசா இருக்கும் போது வீட்டை கொடுப்பாங்களா, பொண்ணு வளர்ந்தோட பொண்ணையும் கொடுப்பாங்களா? ஒத்த கால நிக்க ஆரம்பிச்சாப்ல. அவர் ஒத்த கால நின்றதுனால என்னவோ தெரியல, அந்த கஸ்தூரி திரும்ப வந்துட்டாங்க. மீனாட்சி தான் கஸ்தூரின்னு தெரிஞ்சிருச்சு. எந்த வீட்ல இருந்து நீ காணாம போனியோ அதே வீட்டுக்கு நீ திரும்பி வந்திருக்க. இந்த ஆள் பார்த்தா பாரு, நான் பண்ணுக்கு சொன்னதை சீனா வச்சுட்டீங்களா? இப்ப சொல்றேன் பாரு, சுந்தரமா மீனாட்சி அவர் சுந்தரம் தானே, சுந்தரத்தோட மாஸ்டர் பிளான். அப்பாடா வீடு நமக்கு தான் அப்படின்னும் போது பொண்ணு வந்துருச்சு. வீட கொடுக்கணுமே, பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா மாப்பிள்ளைக்கு சீதனமா இந்த வீட்டையே வச்சு வாங்கியிருக்கலாம். ஏம்மா உங்க அப்பா ஃப்ரெண்டு வந்தாலு அப்படி இல்லன்னா பொண்ணு வந்தா வீட்டை அவர் எழுதி கொடுக்க வேண்டி வருமே. அதான் ஏமா நல்லா யோசிச்சுக்க. என் பொண்ணை தேடிட்டு வரேன்ட்டு உங்க அப்பா வீட்டை இவர்கிட்ட கொடுத்துட்டு போகும்போதுக்கே அவரு ரொம்ப வயசாதான் இருந்தாரு. நீ இப்ப வளர்ந்து வந்து நிக்கிற. ஏன்னா என்னடா சீரியல் இது? மீனாட்சி சுந்தரம். பட் இங்கதான் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட வச்சிருந்தாங்க. நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். நீங்க மீனாட்சி இல்லையா? தப்பா போயிருங்க.
நான் உண்மையான கஸ்தூரி இல்ல சார். என்னது மீனா? எங்க இருந்து சுட்டுட்டாங்கன்னு நினைச்சிட்டேன். தக் லைஃப் திரிஷான்னு கூட்டு வருவாரு, உண்மையான திரிஷா இல்லன்னு அப்ப இவர் வச்சுக்குவாருல்ல. இது இந்த வீட்டு ஓனர் நினைச்சு கூட்டு வந்தாரு, அது நான் இல்லைங்கோ அப்படின்னு. அப்ப இங்கே இருந்துரு அப்படின்ட்டு. கஸ்தூரி இல்லையா, அப்புறம் எதுக்கு நீ கஸ்தூரின்னு சொன்ன? இந்த சொத்தெல்லாம் ஆட்டைய போடுறதுக்காக சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? ப்ளீஸ் லிசன். எப்படியாவது உங்ககிட்ட இருந்து இந்த வீட்டை பறிச்சிரணும்னு யாரையோ கூட்டிட்டு வந்து கஸ்தூரின்னு சொல்றாங்க. ஆஹா, என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? இனிமே யாரையும் அப்படி கூட்டிட்டு வந்து நிப்பாட்ட கூடாதுன்னு தான் நான் கஸ்தூரின்னு போய் சொன்னேன் சார். என்னடா இது, நான் உண்மையான கஸ்தூரி இல்ல அப்படிங்கறத சொல்லியுமே நம்ம சுந்தரம் மூஞ்சில எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லையே, எப்படி அந்த மனுஷன் ஷாக் ஆகாம இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்கேயும் வச்சிருக்காங்க ஒரு ட்விஸ்ட். நீ காட்டிய லாக்கெட் அது டூப்ளிகேட் எனக்கு அப்பவே தெரியும். தெரிஞ்ச நீதான் இந்த வீட்டு சுந்தரின்னு எதுக்கு நான் இவ்வளவு நேரம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் டூப்ளிகேட், உன்னைய நான் கல்யாணம் பண்ண போறேன், இந்த வீட்டை நான் யாருக்கும் தர மாட்டேன், ஓச்சில வந்த வீட்டை புடுங்கிறதுக்கு பாக்குறீங்களா? காணாம போய் 23 வருஷம் ஆச்சு. ஆனா நீ காமிச்சியே லாக்கெட் அத வாங்கின கடை ஆரம்பிச்சே 3 வருஷம் தான் ஆச்சு. இவருடைய புத்தி கூர்மைக்கு போதி தர மாதிரி வந்து பொக்கே கொடுக்கலாம்ல. அதுதானே பார்த்தேன், சுந்தரமா கொக்கா அந்த மனுஷனெல்லாம் ஏமாத்த முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளேயே அந்த மனுஷன் என்ன சொல்றாப்புல, ஒரு ஓனர் இன்னொரு ஓனர் மாதிரி தான் சிந்திக்கணும். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, மீனாட்சி கஸ்தூரி இல்லைங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சாலுமே நான் மீனாட்சி பேர்ல தான் சொத்து எழுதி வைப்பேங்கிறாரு. யோ சுந்தரம், எதுக்கே அந்த வீண் வேலை அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு ஒரு வேகாத ரீசன் வச்சிருக்காரா, ஒரு வேலிடான ரீசன் வச்சிருக்காரா. இந்த சொத்தை நான் உன் பேர்ல மாத்தி எழுதினாலும் நீ என்னை ஏமாத்த மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ அதைத்தான் நான் சொல்றேன். இங்க போய் முடிய போகுது தெரியல. அது உங்களுக்கு இன்னும் தெரியல, அவர் தாங்க மாஸ்டர் மைண்ட். இந்த சொத்தை உன் பேர் எழுதி வச்சாலும் நீ என்ன ஏமாத்த மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன் சார், ஏன்னா நான் உன்னை இப்ப ஏமாத்த போறேன், உன்னைய தாலி கட்டி ஒட்டாட்டி ஆக்க போறேன், அப்போ சொத்து என்கிட்டே திருப்பி வந்துடும். சபாஸ் மாப்புல சவா. இதுக்கு ரைட்டர் யாரு, நீங்க தானா? ஓகே, இனி வார வாரம் நமக்கு ஒரு புது சீரியல் சிக்கிருச்சு. அது இருக்கிற சீரியலை விட வினோதமா இருக்கு. இந்த சொத்து உண்மையாவே கஸ்தூரி கைக்கு கிடைக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆக மொத்தத்துல ஒரு வீட்டை வச்சுக்கிட்டு ஒரு உருப்படாத ரீசனையும் வச்சுக்கிட்டு இப்படியே சொத்தை மாத்தி மாத்தி எழுதி கொடுத்துட்டு இருக்கிறது தான் இந்த சீரியலுடைய கதையே போல இருக்கு. இன்னொரு பக்கம் சரி ஓகே, மீனாட்சி பேர்ல சொத்தை எழுதி வச்சிருவாரான்னு சொல்லி பார்த்தா வில்லன் மீனாட்சியே கடத்திட்டானா. அது எதுக்குடா கடத்தினான்னு சொல்லி கேட்டா அதுக்கு ஒரு ரீசன் வச்சிருக்காங்க. மீனாட்சி முத்துப்பாண்டியாளன் கடத்திட்டு போயிட்டாங்க, கோயில வச்சு அவளுக்கு கட்டாய கல்யாணம் பண்ண போறாங்க. நீ தாலி கட்டின டைம் ஆச்சு, வாங்க சார். ஆமா, யாருமா அந்த முத்துப்பாண்டி? மீனாட்சியோட அண்ணன் ஒரு குடிகாரன். அவர் குடி போதையில முத்துப்பாண்டி கிட்ட என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரு. மீனாட்சியோட ஏமா முத்துப்பாண்டி யாருன்னு கேட்டா யாரு முத்துப்பாண்டின்னு சொல்லு. கடைசி வரைக்கும் முத்துப்பாண்டி யாருமா? அவங்க அண்ணன் ஒரு குடிகாரன், அதனால முத்துப்பாண்டியை கல்யாணம் பண்ணி வைக்க போறானா? இப்பயும் முத்துப்பாண்டி யாருன்னு சொல்லலையே. அந்த அண்ணன் குடிகாரன் பத்தியா குழம்பிட்டான் அவனு. இதுக்கு தான் சொல்றது முத்துப்பாண்டி யாரு. முத்துப்பாண்டி பிரகாஷ் ராஜ் தானே, கில்லி படம் முத்துப்பாண்டி. அண்ணன் குடிபோதையில கொடுத்த வாக்க நம்பி நம்ம முத்துப்பாண்டி என்ன பண்ணிருக்காப்புல, மீனாட்சியை கடத்தி வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணலான்ற மாதிரி பாக்குறான். இன்னொரு பக்கம் சுந்தரம், இந்த மாதிரி கல்யாணத்தை நான் பண்ண விட மாட்டேன், நான் சொத்து எழுதி கொடுக்காம நீ எப்படா கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரம் கிளம்பி நேரா ஸ்பாட்டுக்கே போயிட்டாப்ல. நீ போய் கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய ஏற்பாடு பண்ணு. யாருக்கு முத்துப்பாண்டி? பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்க. நிறுத்துக்கா கல்யாணத்தை. ஐயோ, நம்ம தமிழ் சீரியல்ல தாலி கட்டுற சீனுக்கு மட்டும் குறைச்சலே கிடையாது. விதவிதமா தாலி கட்டி காமிச்சிருக்காங்க, நம்மளும் விதவிதமா பார்த்திருக்கோம். பட் இது எதுவுமே இல்லாம புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒரு சீன் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இவங்க என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க. எவ்வளவு நம்ம புதுசா பண்ண போறோம்னு யோசிக்கிற ஒவ்வொரு மொமெண்ட்டுமே அப்படிதான் இருக்காங்க. முத்துப்பாண்டி சட்டை போட்டு தாலியை கட்டுறேன். என்ன விளையாடுறீங்களா நீங்க? ஆக இந்த சீரியல்ல நீங்க ஹீரோயினுக்கு ஆப்ஷனே கொடுக்கல. இந்த தாத்தா இல்லாட்டி இந்த தாத்தா, அதானே முத்துப்பாண்டி கிளவாடா. அவங்க அண்ணன் குடிபோதை இல்லைங்க, கண் பார்வை இல்லாதவர். அந்த பொண்ணு யோசிக்க, அப்பா இந்த தாத்தா கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு என்ன இந்த தாத்தா வர்றாரு.
தாலியை கட்டியே வச்சிருக்கீங்க ஆல்ரெடி. தள்ளி விட்டா போய் விழுறதுக்கு 1008 இடம் இருந்தாலும் நீ நேரா போய் தாலிக்குள்ள கழுத்தை விட்ட பாரு. உன் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. என்னென்னமோ நடந்துருக்கு. ஆனா இந்த ஆளுக்கு இந்த மீனாட்சி சுந்தரத்துக்கு எங்கேயோ பெரிய மச்சம் இருக்கு. ஒரு வேலையும் பண்ண மாட்டேங்கிறான். வீடு அதுவா வருது, தாலியை கையில வச்சுக்கிட்டுட்டா பொண்ணா போய் தலையை விட்டுக்குது. வயசானாலும் அந்த ஆளுக்கு லக்கு தான் பாருங்களேன். இருந்தா சுந்தரம் மாதிரி இருக்கணும். ஒரு வேலை வட்டிக்கு போகாம ஒண்ணும் பண்ணாம சும்மா இருந்தா எல்லாம் காலடியில வந்து விழுது. அரே சுந்தரம். திரும்ப ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டியா? நீ நல்லா இருக்கணும், நல்லா இருப்ப. பட் உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம். ஏன்டா எடுத்து கெட்டுறதுக்கு படுத்தா தாலி நீங்கடா கெட்டியே எடுத்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம சீரியல் டைரக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நம்ம சீரியல்ல ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக் கூட வந்துடக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா நம்ம சீரியலுடைய ரெப்புடேஷன் கெட்டு போயிருமா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதுக்கும் ஒரு சூப்பரான விளக்கம் கொடுத்துருக்காப்ல. அண்ணன் ஒத்த கையை வச்சுட்டு எப்படி தாலி கட்டுவாருன்னு கேட்டேனே. நல்ல கேள்விடா. குட் கொஸ்டின். அதான் முடிச்சு போட்டு வச்சிருக்கீங்க. 3 முடிச்சு போட்டே வச்சு அப்படியே கொண்டு போய் மீனாட்சி கழுத்துல போடப்பா. சார் இவன் சாதாரண ஆள் இல்ல சார். எப்படி வில்லனுக்கு ஒரு கையை தூக்க முடியாதா? அதனால அவர் என்ன யோசிச்சிருக்காப்ல, தாலியை கெட்டும் போது 3 முடிச்சு போட்டாதான் கல்யாணமா, நான் 3 முடிச்சு போட்டுட்டு தாலியை கட்டுவேன்டா, அதுக்கு பேரும் கல்யாணம் தான் அப்படின்னு அவரு யோசிச்சது அவருக்கு யூஸ் ஆச்சு. ஒத்த கையில முடிச்ச போட்டுட்டு தாலி கட்டும் அதுவும் கல்யாணம் தான்டா அப்படின்னு வில்லன் என்ன டயலாக் பேசினாலும் அவன் போட்ட முடிச்ச நான் வச்சு கழுத்துக்குள்ள அப்படியே போட்டாலும் கல்யாணம் தான்டான்னு சுந்தரம் பேசிட்டாரு. என்னங்க வீடியோ பாதிக்கு வந்துருச்சு, இன்னும் சுந்தரத்தோட லீலைகளே போயிட்டு இருக்கு. இல்லையோ நம்ம சுந்தரத்துக்கு தான் பக்காவா யூஸ் ஆயிருக்கு. 3 முடிச்சு போட்டே வச்சு அப்படியே கொண்டு போய் மீனாட்சி கழுத்துல போடப்பா. சுந்தரத்துக்கு போடுற வேலையும் கிடையாது, அதுவா வந்து மாட்டிக்கிச்சு. ஆனா ஒண்ணுங்க, இந்த சுந்தரத்தை பார்க்கும்போது தான் எனக்கு பொறாம பொங்கிக்கிட்டு வருது. வாடகைக்கு போன வீட சொந்த வீடாக்கி விட்டாங்க. நிறுத்த போன கல்யாணத்தை இவரே பண்ணிக்கிட்டாரு. சுந்தரம் மாதிரிதாங்க வாழணும். அடுத்தா கிளாரிட்டி லியோன் அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராம் நல்லா இருந்தது அந்த சீரியல். முடிச்சிட்டீங்க. பாக்கியலட்சுமி முடிய போகுதுன்னு சொல்றாங்க, கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னது பாக்கியலட்சுமி முடிய போதா? நடிக்கிறது நல்லா தெரியுது. நடிக்கணா. என்னடா சொல்றீங்க? இறுதி கட்டம் தான் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப இறுதி வாரத்துக்கே வந்துட்டீங்களா? எங்களுக்கு ரெகுலரா கண்டென்ட் சப்ளை பண்றது சப்ளை ஆச்சடா நீங்க. இப்ப நீங்க இல்லாம புதுசா சுந்தரம் வந்திருக்காருல்ல, போலயே. ரொம்ப மிஸ் பண்றேன் சார். நீங்க மட்டும் தான் என்ன மிஸ் பண்றீங்களா? ஏன் நான் உங்களை மிஸ் பண்ணல? ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். கலெக்டர் ஆகாசுக்கு உண்மையா பாப்பாவை கொடுப்பீங்களாம்மா? கலெக்டரா? ஆனா பரவாயில்ல, எப்படியோ இந்த சர்பண்டா பரம்பரையில வர மாதிரி ஆரியா எப்படி ரோஸா அடிச்சுட்டு வந்துதான் வேம்புலி கூட மோதுன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இனியாவையும் நீ நிதிஷா கல்யாணம் பண்ணி அவனை போட்டு தள்ளிட்டு வா, அப்புறமா தான் உன ஆகாஷ் கூட சேர்த்து வைப்போன்ற மாதிரி சேர்த்து வச்சிருக்காங்க போல இருக்கு. ரோஸா அடிச்சுட்டு வருவான் கபில. முன்னாடிலாம் இனியா ரொம்ப பாவமா தெரிஞ்சாங்க, ஆனா இப்ப உண்மையிலேயே அந்த நிதிஷ்ன்ற கேரக்டர் தான் ரொம்ப பாவமா தெரிறான். ஏன்னா நல்லா தான் இருந்தான், திடீர்னு சந்தேகப்படுறான் அப்படிங்கிற பேர்ல அவனை சைக்கோ ஆக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவன் ட்ரங்க் அடிக்ட்டாங்க, அதுக்கப்புறம் முடிஞ்சு ஜெயில போட்டாங்க. அப்புறம் கடைசியில வேற வழியே இல்லாம சொந்த அப்பா கையிலே கொலையும் பண்ண வச்சிட்டாங்க. நிதிஷை கொலை செய்தது சுதாகர் என்பது நிரூபணமானதா? இந்த வழக்கில் இருந்து கோபி விடுதலை செய்யப்பட்டார். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சு போனதா கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இதுல ஹைலைட்டே நிதிஷ் எப்போ சைக்கோ ஆனா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆகாஷும் இனியாவும் பேசுறத தூரத்துல இருந்து பார்த்துட்டு ஒருவேளை இனியா ஆகாஷ் கூட போயிருவாளோ அப்படின்னு சந்தேகப்பட்டு தான் சைக்கோ ஆனா. கடைசியில அவன் நினைச்ச மாதிரி நடந்துச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய லவ் ஸ்டோரி அவங்களது. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. பட் எது எப்படியோங்க, இந்த சீரியல்ல எந்த விதமான ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட அனுபவிக்காம வாழ்ந்துட்டு இருந்த ஒரு புள்ள தான் நம்ம இனியா. கடைசியா அந்த புள்ள ஆசைப்பட்ட மாதிரி ஆகாஷ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ற மாதிரி முடிச்சாங்க பாத்தீங்களா? முடிச்சிட்டாங்களா? நல்லபடியா முடிச்சு விடுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டா, தம்பி இது ஒரு சின்ன செக்மெண்ட் தான்ப்பா, பெரிய செக்மெண்ட் இனிமே தான் காத்துக்கிட்டு இருக்குன்றாங்க. அது என்ன செக்மெண்ட் தெரியுமா? பாக்கியா, ஏன் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடாது? பாக்கியா தனது வாழ்க்கையை பற்றி எடுக்க போகும் இறுதியான முடிவு என்ன? அப்படி பாரு, பச்சேரி. இனியாக்கே முடிவு வந்தாலும் நம்ம டைரக்டர் சார் பாக்கியலட்சுமி எடுக்கிற முடிவோட தான் நான் அந்த சீரியலை முடிப்பேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. பாப்பா நம்ம பாக்கியா எப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாக்கியா எடுக்கிற முடிவு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சம்பந்தமே இல்லாம ராதிகா வண்டியில விட்டீங்கடா. என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்க. நான் அதை பத்தி கவலைப்படுறேன். அடுத்தா துஷ்யந்தி சரவணன் அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ப்ரோ சந்தியராகம் அப்படிங்கிற சீரியல்ல ஒரு பயங்கரமான சீன் ஒன்று இருக்கு, போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க, இதுவும் ஒரு காமெடி சீன் தான், என்னன்னு பாத்துருவோம். சிரி 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 சிரி
இப்ப செயினும் தெரியாம லாக் ஆயிடுச்சாமா. இப்ப இந்த செயினை கலட்டி எடுக்கிறதுக்காக ரெண்டு பேரும் ஒரு பெரிய போராட்டமே பண்ணுவாங்க. என் தங்கம் என் உரிமை. புரட்சி போராட்டம். வர மாட்டேங்குது. அதான் ரெண்டு செயினும் நல்லா லாக் ஆயிடுச்சுன்னு தெரியுதுல்ல. பின்னாடி இருக்கிற கொக்கியை கழட்டி விட்டுருக்கலாம், இல்ல இவர் தலைவலியா அந்த செயினை கழட்டி எடுத்துருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்துக்கு நடுவில் கொரியர் பாய் வந்து கதவையும் தட்டுவாப்ல. ஆனா அப்பயும் இவங்க அடங்கலையே. சார் அப்படியே போவீங்களா? சார் கொரியர் வந்திருக்கு சார். இப்பொழுது பாரடா என்னுடைய ராஜதந்திரத்தை. அத கதவு சைடுலயே போட்டுருங்கடா. ஆக மொத்தத்துல இப்படிப்பட்ட ஒரு ரொமான்டிக் சீன் இந்த சீரியல்ல வைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இப்படி செயினை லாக் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததா பிரியா சாம் அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஆகா கல்யாணம்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு வீடியோ வச்சு சிறப்பான சம்பவம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ கனெக்ட் பண்ணிருக்கு போல இருக்கு. வாங்க என்னன்னு பாத்துருவோம். லைன்ல வெயிட் பண்ணு. போடு. ஆக்சுவலா வில்லி என்ன பண்றா, ஹீரோ ஹீரோயின் சொல்லிட்டு மொத்த குடும்பத்தையுமே வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுறா. பட் ஹீரோ ஹீரோயின்னா சும்மாவா, வெளியே வந்தவங்க சொந்தமா ஒரு வீட்டையே வாங்கி பால் காய்ச்சவும் ஆரம்பிச்சிடறாங்க. பட் அதுக்குள்ளேயும் ஒரு வில்லி இருப்பா இல்லையா, அந்த வில்லி என்ன பண்றா, நீங்களாம் சந்தோஷமா இருக்கீங்களா, நீங்க சந்தோஷமா இருக்கிறத வீடியோ எடுத்து வில்லிக்கு அனுப்புறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறா. அந்த காட்சியை மட்டும் இந்த கேமரால கவர் பண்ணிட்டாரு. வந்தா பாரு. இப்போ இங்க எடுத்த வீடியோவை வில்லிக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. வில்லி அந்த வீடியோவை ஓபன் பண்ணி பார்த்துருவாங்க. அப்புறம் என்ன, வழக்கம் போல ஹெவி காமெடி தான். பட் முன்னாடி மாதிரி போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப் அந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்லாம் நம்ம சொல்ல போறது கிடையாது. அந்த வீடியோவை கொஞ்சம் நல்லா ஒத்து கவனிங்க, அப்பதான் என்ன மிஸ்டேக்னே புரியும். கருத்தை நடு நெத்தில வைங்க. ஆமா, அவங்களே இருக்காங்க. கேமராவை ஸ்டாண்ட்ல வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ண வில்லி உள்ள போய் உட்கார்ந்து. ஏம்மா இது என்ன 360 கேமராவா? எடிட்டிங் எல்லாம் பண்ணிருக்காங்க. யார் அந்த வீடியோவை எடுத்தாங்களோ அவங்களே அந்த வீடியோக்குள்ள இருக்காங்க. இருக்க கூடாதா? என் வீடியோக்குள்ள நானே இருக்க கூடாதா? மச்சான் கொஞ்சம் சொதப்பிட்டோம். டோட்டலாவே சொதப்பிட்டோம். ஆனா உன்னடா கடைசி வரைக்கும் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், ட்ரோன் ஃபுட்டேஜ், ஒளிஞ்சிருந்து எடுக்கிற ஃபுட்டேஜ்னு எந்த ஃபுட்டேஜையும் உருப்படியா எடுத்துட கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் ரொம்ப உறுதியா இருக்காங்க போல இருக்கு. ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். அடுத்தா மேகலா யாஷிகா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அயலி சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு சிறப்பான சம்பவம் ஒன்று மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க என்னன்னு பாத்துருவோம். சும்மா இப்படி வேடிக்கை பார்த்து நிக்காம பின்னால இருக்கிற உரலை தூக்கிட்டு வந்து பந்தக்கால இடத்துல போய் நம்ம ஏஜென்ட் டீனா கிட்ட அந்த உரலை தூக்கிட்டு வா அப்படிங்கிற ஒரு சிம்பிள் டாஸ்க கொடுத்த உடனே நான் என்ன நினைச்சேன்னா, நம்மளால ஏஜென்ட் டீனா வச்சு உரலை ஒரு கையிலையும் உலக்கை இன்னொரு கையிலையும் தூக்கிட்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஏஜென்ட் டீனாவால உரலை கூட தூக்க முடியல. மனசுக்கு அப்படி தோணல கண்ணு. பட் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே மேடம். அது அப்படி படுக்க போட்டீங்கன்னா உருட்டிக்கிட்டே போலாம்ல, தூக்கிட்டு தான் போகணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ஏஜென்ட் டீனாக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது. ஹலோ, கேக்குதுங்களா? இந்த உலகத்துல முடியாதுன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல, முடியும். அவங்க அம்மா கொடுத்த அந்த மோட்டிவேஷன்ல இப்ப நான் ஏஜென்ட் டீனா கேரக்டர்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு பாகுபலியா மாற போறேன்னு சொல்லிட்டு பாகுபலியா மாறிட்டாங்க. ஏம்மா அதான் உருட்டு நாம லூசு மாதிரி தூக்கிட்டு இருக்கேன். எப்படி நம்ம பாகுபலிச்சு நம்ம ஏஜென்ட் டீனா ஆக மொத்தத்துல ஒரு மோட்டிவேஷன் இருந்தா போதும், அது மூலியமா நம்ம பாகுபலியா டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏஜென்ட் டீனாவே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அடுத்தா வாஸ்திகா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கலைஞர் டிவில புதுசா ஒரு சீரியல் ப்ரோமோ ஒன்று வந்திருக்கு, அதை பாருங்க, ஏதோ ஒரு படத்தை வச்சு தான் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது என்ன சீனு என்ன ஏதுங்கிறத நானே சொல்றேன், வாங்க. அவனுக்காக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுப்பேன், ஆனா யாருக்காகவும் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். முன்னாடிலாம் படத்துல இருந்து ஒரு சீனை எடுத்து அப்படியே காப்பி அடிப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஈ அடிச்சாங்க காப்பியா அப்படியே அடிச்சுப்பாங்கல்ல. ஆனா இப்போ ஒரு ஸ்டெப் இல்ல 13 ஸ்டெப் மேல போய் நம்ம இதுக்கு படத்துல வர சீன் எல்லாம் தூக்கணும், படத்தையே தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி படத்தை தூக்குனது மட்டும் இல்லாம
தான் படத்தை தூக்கிட்டோம்ல, படத்தோட பேரை மட்டும் எதுக்கு விட்டு வச்சுக்கிட்டு அதையும் சேர்த்து தூக்கு அப்படின்னு சொல்லி படத்துடைய பேருன்னு எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. ஐ லவ் யூ. I too love you. I love you too. Love you too. I love you too. I too love you. காதல் அதையும் போட்டு இழுத்து நிக்கிறீங்க. இதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க. புதுசா ஒரு கதை, அதுக்கு டைலாக், ஸ்கிரீன் பிளே, அதெல்லாம் தேவையில்லாது. ஒரு படத்தை நீங்க 2.5 மணி நேரம் பார்த்திருப்பீங்க, அதையே 2 வருஷத்துக்கு 700 எபிசோடா பார்த்தா எப்படி இருக்கும்? இது ஃப்ரெஷ்ஷா இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி புது முயற்சியில இறங்கிருக்காங்க. ஆனா ஐடியா ஃபேண்டாஸ்டிக். எங்களுக்கே தோணல பாத்தியா? அங்க பாரு. கடைசியா கவி ரமேஷ் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, அண்ணா ஆகா கல்யாணம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்டில் எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது சிறப்பான சம்பவம், வாங்க என்னன்னு சொல்றேன். சடனா வண்டி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு போல இருக்கு. அதை பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ பார்த்து என்ன வண்டி இங்கிட்ட அங்கிட்டு போகுது, ஒருவேளை பிரேக் டவுனா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கரெக்டா கண்டுபிடிச்சி இப்ப அந்த டிரைவருக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு போறாப்ல. கீரை டவுன் பண்ணுங்க. நீங்க பயப்படாதீங்க. ஏண்டா நல்லா தான வந்துகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் சும்மா இருடா. ஆக்ஸலரேட்டர் அழுத்தாதீங்க. கீரை டவுன் பண்ணுங்க. கீரை டவுன் பண்ணுங்க. அந்த வண்டி ஓட்டுற மனுஷன் என்ன கிளீனரா? அவரே ஒரு டிரைவர் தானே. பிரேக் டவுன் ஆன வண்டியை எப்படி நிப்பாட்டணும் கூடவா அவருக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம ஹீரோ சார் அந்த இடத்துல ஹீரோயிசம் காட்டி ஆகணுமா இல்லையா? அதனால நீங்க தள்ளிக்கோங்க, நான் வந்து அந்த வண்டியை நிப்பாட்டுறேன்னு சொல்லி நம்ம சார் நிப்பாட்டுற அந்த அழகு இருக்கு பாருங்க. அந்த அழகு பைக் போயிடுச்சா? போறா தம்பி பிரேக். அந்த டிரைவரை தள்ள சொல்லிக்கிட்டு இவர் போய் இந்த சீட்ல உட்கார்ந்த உடனே சரி இவர் அப்படி என்னதான் பண்ண போறாரு அப்படிங்கிறத பாக்கிறதுக்கு நானே ஆர்வமா இருந்தேன். கடைசியில பார்த்தா இவர் போய் பிரேக் போடுறாரு. பிரேக் இருக்கிற வண்டியில தான் பிரேக் போடுறாங்க ஓடிட்டு இருந்தாங்க அந்த டிரைவர். நீதான்டா டிரைவர், உன்னைதான்டா வெச்சு ஓட்ட. ஒண்ணுமே புரியல பாருங்க. ஏதாவது மண்ணுல சிக்கி நிப்பாட்டிடுச்சுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, போஸ்ட் கம்பிக்கு முன்னாடி மட்டும் கரெக்டா போய் பிரேக் போடுது அந்த வண்டி. உன்னை பார்த்தா கார் டிரைவர் மாதிரி இல்ல, ஒரு ஆக்டர் மாதிரி இருக்க. ஆக்டிங் டிரைவர் சார். சோ அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருக்கீங்க நம்புறேன். 1 மணிக்கு இன்னைக்கு நீங்க எக்கச்சக்க சீரியல் காட்டினாலும் என் ஃபோக்கஸ் ஃபுல்லா மீனாட்சி சுந்தரத்துக்கு மேல தான். சீரியல்னா இப்படி இருக்கணுங்க. வந்துச்சு என்ன அந்த சீரியல் வந்து ஒரு வாரம் 2 வாரம் இருக்குமா, அந்த ஒரு வாரம் 2 வாரத்திலேயே ரோஸ்ட்டுக்குள்ள வந்து நம்ம மனசை இடம் பிடிச்சிருச்சு பாருங்க. அது அப்பேற்பட்ட கதை, அப்பேற்பட்ட காஸ்டிங். அதில் யார் நடிக்கிறா? இப்படி ஒரு கதை நீங்கள் எங்கேயும் யோசிக்க முடியாது. வீடு பொண்ணு எல்லாம் அவருக்கா எரிச்சல் வருமா வராது? இப்போ இருக்கிற 90s கிட்ஸுக்கு எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் அந்த தாத்தாவுக்கு சும்மாவே கிடைக்கிது. கடுப்பு வருமா வராதா? இன்னும் அவருக்கு என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம்ல. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். Bye.